மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். ஏப்ரல் 6 முதல் ஏப்ரல் 12 வரை. இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானமான 4இல் அமைய பெற்று மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் சனி ராகு சேர்க்க பெற்று விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல்கள் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உங்களுக்கு தனக்காரகன் குரு பகவான் 2ஆம் வீட்டில் சாதகமாக சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு என்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் பொருளாதார அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். குடும்பத்தில் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 11 வெள்ளி 12 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன், புதன், சூரியன், சனி, ராகு சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நெருங்கியவர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 6 ஞாயிறு 7 திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் 12இல் குரு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். குறிப்பாக சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளித்து அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும்.
மேலும் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 8 செவ்வாய், 9 புதன், 10 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய பலம் உண்டாகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்த்தோமானால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 6 ஞாயிறு, 7 திங்கள், 11 வெள்ளி, 12 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் சனி ராகு சேர்க்கை பெற்று உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். பண வரவில் நெருக்கடிகள் இருக்கும் என்பதால் சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்பட்டு மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. குறிப்பாக வேலைப்பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் படிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 8 செவ்வாய், 9 புதன், 10 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் வருகின்ற நாட்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். பிள்ளைகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 6 ஞாயிறு, 7 திங்கள், 11 வெள்ளி, 12 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன், சனி, ராகு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும்.
தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு மிகச்சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 6 ஞாயிறு 7 திங்கள் 8 செவ்வாய் 9 புதன் 10 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் 7ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். உடனிருப்பவர்களால் இருந்த நெருக்கடிகள் தற்போது விலகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதிகாரியுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். கடந்த சில நாட்களாக இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 8 செவ்வாய் 9 புதன் 10 வியாழன் 11 வெள்ளி 12 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் துர்க்கை அம்மனை தரிசிப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சூரியன் சனி ராகு சஞ்சரிப்பதும் 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். பொதுவாக உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் ஆகும். பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 11 வெள்ளி 12 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 6 ஞாயிறு 7 திங்கள் ஆகிய நாட்கள் சந்திராஷம் என்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மரை தரிசிப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறலாம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சனி ராகு 5இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் குறையும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 6 ஞாயிறு 7 திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 8 செவ்வாய் 9 புதன் 10 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 3 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி ராகு சூரியன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும்.
உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை போல சற்று கூடுதலாக இருந்தாலும் உங்கள் திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 6 ஞாயிறு, 7 திங்கள், 8 செவ்வாய், 9 புதன், 10 வியாழன் ஆகிய நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 11 வெள்ளி, 12 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷம் என்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகக்கூடிய ஒரு நேரமாகும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். சில பொருட்கள் மூலமாக உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். பொதுவாக உடன் இருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற பயணங்கள் ஏற்படும். அதன் மூலமாக வீண் மருத்துவ செலவுகள் கூட ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சாதகமாக இருக்கும் என பார்த்தால் 6 ஞாயிறு, 7 திங்கள், 8 செவ்வாய், 9 புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இதுவரை உங்களுக்கு இந்த வாரத்துக்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.